ஜோசா 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் ஜோசா 2024ஓட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் ஜோசா 2025ஓட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி அதுக்கு இடையில் இருக்கிற டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி ஜோசா 2025ஓட ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் ரேங்க் பொசிஷன்ஸ் என்னவா இருக்கும் என்பதை பற்றி ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இந்த அனாலிசிஸ் என்ஐடி சூரத்கல்ல இருக்க ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு, அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு ஓப்பன் கேட்டகரியிலையும் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியிலையும் அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். என்ஐடி சூரத்கல் கேம்பஸோட ஜோசா 2024 ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் ஜோசா 2025 ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் அதர் ஸ்டேட் கேட்டகரிக்காக கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி ஓப்பன் கேட்டகரியில் எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லாஸ்ட் இயர் ரேங்க் அனாலிசிஸும் கரண்ட் இயர் ரேங்க் அனாலிசிஸும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகரியில் 1421க்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 1607 ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ப்ரோக்ராம் அலாட் ஆகிருக்கு. அதே போல் எல்லா பிரான்ச்சஸ்க்கும், தட் இஸ் எல்லா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஃபீமேல் கேட்டகரியிலையும் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் கரண்ட் இயர் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்சஸ் எவ்வளவு இருந்திருக்கு என்பதை கம்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ட் திங் ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணும்போது, சிவில் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகரியில் 12,533 தான் லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கரண்ட் இயரில் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5,148லேயே சீக்கிரமாக ஸ்லாட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -58%, அரௌண்ட் 59% முன்னாலேயே சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகரியில் 14th ரேங்கில் ஆரம்பித்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் 753 தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஹியூஜ். பட் க்ளோசிங் ரேங்கை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 1423 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக 1528 க்ளோஸ் ஆகிருக்கு. இதே போல் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் இங்கே டிஃபரன்சஸ் கம்ப்யூட் பண்ணி பர்சன்டேஜில் கொடுத்துருக்கோம். இந்த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் 2024 அண்ட் 2025. நம்ம அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த டிஃபரன்ஸ் ரவுண்டு 1ல் நடந்திருக்கும் போது இதே டிஃபரன்ஸ் ரவுண்ட் 2லையும் ரிப்பீட் ஆச்சுன்னா நமக்கு ரவுண்ட் 2ல் என்ன ரேங்கில் எந்த அகாடமிக் ப்ரோக்ராம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எகைன் என்ஐடி சூரத்கல்லோட ஜோசா 2024 மற்றும் 2025ஓட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்காக ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதன்படி பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அகாடமிக் ப்ரோக்ராமில் லாஸ்ட் இயர் 586 ஓப்பன் ஆகிருக்கு. இந்த வருஷம் 540 ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் ரேங்க் 740 லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 723 முடிஞ்சிருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் there is no much difference between last year and current year. அதே சமயத்தில் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜென்ரல் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 706 ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த வருஷம் 1167 ஆரம்பிச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்ணும்போது 985 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 1273 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் in between opening rank as well as closing rank respectively. இதே போல் எல்லா பிரான்ச்சுக்கும் எல்லா அகாடமிக் ப்ரோக்ராமுக்கும் ஜென்ரல் கேட்டகரி மற்றும் ஃபீமேல் கேட்டகரிக்கு பிரான்ச் வைஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2024 ரவுண்ட் 1 அண்ட் 2025 ரவுண்ட் 1 இங்கே பர்சன்டேஜில் டிஃபரன்சஸ் கொடுத்துருக்கோம். 2024 ஜோசா கவுன்சிலிங் ரிசல்ட்ஸையும் 2025 ஜோசா கவுன்சிலிங் ரிசல்ட்ஸையும் இதுக்கு இடையில் இருக்கிற டிஃபரன்ஸையும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸை
லாஸ்ட் இயர் ஜோசா 2024 ரவுண்ட் 2 டேட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த வருஷமும் இதே டிஃபரன்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா, தட் இஸ் 100% ரிப்பீட் ஆச்சுன்னா, ரவுண்ட் 2ஓட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் என்ஐடி சூரத்கலுக்கு என்னவா இருக்கலாம்? அதே போல் 80% சேம் ட்ரெண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா, ரவுண்ட் 2ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் என்ஐடி சூரத்கலுக்கு என்னவா இருக்கலாம்? எகெயின் 60% ட்ரெண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா, ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸில் என்ஐடி சூரத்கல்ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் என்று 3 வகையான ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஜோசா 2025ஓட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் நம்ம கையில் இருக்குது. லாஸ்ட் இயரோட ரவுண்ட் 1ஐயும் இந்த வருஷத்தோட ரவுண்ட் 1ஐயும் கம்பேர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸில் சீட்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்குன்னு இந்த டேபிளில் நான் கொடுத்துருக்கேன், எல்லோ கலர் ஷேடிங். இந்த டேட்டா வச்சுட்டு லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச ரவுண்ட் 2 ஜோசா கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ரவுண்டு 1ஓட ட்ரெண்ட் 100% ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் ரவுண்ட் 2ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இந்த மாதிரி நமக்கு அமைஞ்சு வருங்க. அதுவே ரவுண்டு 1ஓட முடிவுகள் 80% ரவுண்ட் 2ல ரிஃப்ளெக்ட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இந்த மாதிரி அமையும். ரவுண்ட் 1ஓட ரிசல்ட்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ் 60% ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸ் ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இந்த மாதிரி நமக்கு அமைஞ்சு வருங்க. இதே கான்செப்ட் எல்லா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் என்ஐடி சூரத்கல்லோட ஜென்ரல் கேட்டகரி மற்றும் ஃபீமேல் கேட்டகரியில் கம்ப்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்தெந்த பிரான்ச் ஆர் எந்தெந்த அகாடமிக் ப்ரோக்ராம் டார்கெட் பண்ணி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ இதை ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு இந்த டேபிளோட நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்மோட அடுத்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் அதே என்ஐடி சூரத்கல் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் வாட் ஆர் த பாசிபிள் ரவுண்ட் 2 ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் என்பதை சம்மரைஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகெயின் சேம் கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் ரவுண்ட் 1 ஜோசா கவுன்சிலிங்கோட டிஃபரன்ஸை பர்சன்டேஜில் கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கோம். இதே டிஃபரன்ஸ் இதே ட்ரெண்ட் ரவுண்ட் 2லையும் ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரியான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஆல் அகாடமிக் பிரான்ச்சஸ்க்கு ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஃபீமேல் கேட்டகரியிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சப்போஸ் ரவுண்டு 1ஓட ட்ரெண்ட் ஒரு 80% மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது என்கிற பட்சத்தில் தீஸ் ஆர் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் ஃபார் ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் என்ஐடி சூரத்கல். ஒன் மோர் ஆப்ஷன், நடந்து முடிஞ்ச ரவுண்ட் 1ஓட டிஃபரன்ஸ் ட்ரெண்ட் 60% அளவில் ரவுண்ட் 2ல ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் இதுவாக இருக்கும் ஃபார் ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் என்ஐடி சூரத்கல் அண்டர் அதர் ஸ்டேட் கேட்டகரி as well as ஓபிசி என்சிஎல் கேட்டகரி. இந்த ப்ரொடிக்ஷன் ஒரிஜினல் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடிக்ஷனும் ஒரிஜினல் ரிசல்ட்ஸும் ரவுண்டு 2 ரிசல்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது என்பதை பற்றி ஒன் மோர் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.